பாகவத பிரார்த்தனை. சர்வசாஸ்திராத்பி பீயூஷா சர்வவேதைக்க சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாட்ய சர்வலோகைக்க திருக்பிருதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலிதந்தோதிதாதித்ய ஸ்ரீகிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வக்ஷாட்சராயதே சர்வதா சர்வசேவியாய ஸ்ரீகிருஷ்ணாய நமோஸ்து மே மத்தேக பந்தோ மத் சங்கின் மத் குரு மன்மஹாதன மன்னிஸ்தாரக மத்பாக்ய மதானந்த நமோஸ்து மே அசாது சாது ததாயின் அதினோச்சகரான முஞ்சகதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். காண்டம் 10 அத்தியாயம் 22 கேள்வி பதில்களை பார்த்துட்டு 23வது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்க்கலாம். 23வது அத்தியாயம் கூட கொஞ்சம் பெருசு, அதனால நம்ம பாதி அத்தியாயம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் விட்டு விட்டு வருது, அதனால முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடலாமா? பிறகு எப்படின்னு தெரியல. சரிங்க. ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 22 ஸ்ரீகிருஷ்ணர் இளங்கோப்பியர்களின் ஆடைகளை திருடுதல். முதல் கேள்வி, ஹேமந்தே என்பது யாது? சொல்லுங்க கிருஷ்ண மோகினி. ஹேமந்தே குளிர்காலத்தில். ஹேமந்தே எனும் வார்த்தை மார்கசீரிய மாதத்தினை குறிப்பிடுகிறது. மேலை நாட்டினரின் கணக்கின்படி இது நவம்பர் மாதம் 15 தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15 தேதி வரை உள்ள காலமாகும். குளிர்காலத்தை குறிப்பிடுகிறது. குளிர்காலத்தின் முதல் மாதம் அப்படின்றாங்க. அப்படின்னா குளிர்காலம் 2-3 மாசம் போகுது, 4 மாசம் போகுதுன்னா இது முதல் மாதம். நன்றி. அடுத்த கேள்வி, அவிஷான்னம். அவிஷான்னம் என்றால் என்ன? ராதா மாதாஜி. பச்சரிசியும் பச்சை பயிரும் கலந்து வேக வைத்த மசாலா சேர்க்காத அன்னம் அவிசி அன்னம் எனப்படும் மாதாஜி. இது பெங்கால்ல இந்த அவிஷன்னத்தை நிறைய சாப்பிடுறாங்க. இப்படிதான் இந்த யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட அவங்க விரதம் மாதிரி 14 நாளும் விரதம் தான், வெறும் பழம் சாப்பிடுவாங்க, இல்ல அவிஷன்னம் சாப்பிடுவாங்க. சத்துர்மாசியத்திலயும் கடைசி மாதத்துல அவிஷன்னம் சாப்பிடுவாங்க. 3வது கேள்வி, கோபியர்கள் யாரை எப்படி வழிபட்டனர்? சொல்லுங்க. 600 முன்பு காலை கற்கள் யமுனை நதியில் நீராடி கோபியர் நதிக்கரையில் மண்ணை கொண்டு துர்காதேவியின் பெருமை ஒன்றை செய்தனர். பிறகு அவர்கள் அத்தேவியை எளிமையும் வளமும் நிறைந்த சந்தனம், பழங்கள், வெற்றிலை பாக்கு, இளந்தரிகள், நறுமண மலர்கள், மலர் மாலைகள் போன்றவற்றை அர்ப்பணித்து விளக்குகள் ஏற்றி தூப தெய்வங்கள் காட்டி வழிபட்டனர். ஹரே கிருஷ்ணன். சரியா சொன்னீங்க. 4வது கேள்வி, கோகுலேஸ்வரி பற்றி கூறுக. அமிர்தமாய் விஷாக்கா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவானி ஒரு நிமிஷம். துர்கா எனப்படும் பகவானின் புறசக்தியானது அவரது அன்பு பணிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொன்று அகசக்தியாகும். அதன் வடிவம் கடவுளின் ஆன்மீக நிலைக்கு இணையானதாகும். விஞ்ஞான ரீதியாக இப்பரமசக்தியை அறிந்து கொள்வதன் மூலம் தேவர்களுக்கெல்லாம் தேவராகவும் ஆத்மாக்களுக்கெல்லாம் ஆத்மாவான பரமாத்மாவை உடனே அடைய முடியும். அவரை அடைவதற்கு இதைவிட வேறு சிறந்த வழி இல்லை. பகவானின் அப்பரமசக்தியே கோகுலேஸ்வரி எனும் கோகுல தேவி ஆவாள். கடவுளின் அன்பில் முற்றிலும் ஆழ்ந்திருப்பதே அவரது இயற்கையாகும். அவர் மூலம் ஒருவன் எளிதில் எல்லா உயிர்களுக்கும் இறைவனான ஆதி பகவானை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணன். நன்றி. சரியா சொன்னீங்க.
அடுத்த கேள்விக்கு போலாம். மகாமாயா பற்றி கூறுக. ஹரே கிருஷ்ணா. லலிதா மாதாஜி, லலிதா சுந்தரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாம். பரமபுருஷரின் அகம், புறம் அல்லது மேல் கீழ் சக்திகளில் வடிவமே யோகமாயா மற்றும் மகாமாயா ஆகும். துர்கா என்ற பெயர் சில சமயம் பராசக்தி, அகசக்தியை குறிப்பிடப்படுகிறது என்றும் பஞ்சராத்திரம் குறிப்பிடுகின்றது. சாரி மாதாஜி, நீங்க கேட்டது வந்து நான் அடுத்த கொஸ்டின் மகாமாயா. சாரி மாதாஜி, சாரி மாதாஜி. கடவுளின் அன்பில் முற்றிலும் ஆழ்ந்திருக்கும் போது அவனது இயற்கை, அவனது மூலம் ஒரு எளிதில் எல்லா உயிர்களுக்கும் இறைவனான ஆதி பகவானுடைய அடைய முடியும். பகவானின் அகசக்திக்கு கவசமாக இருக்கும் சக்தியை மகாமாயா எனப்படும். மகாமாயான்றது வந்து பௌதிக உலகத்தை ஆளும் சக்தி. உண்மையில் அவள் உலகை ஆகிறாள். உண்மையில் அவள் இப்பிரபஞ்சம் முழுவதையும் மதிமயக்க பெறச் செய்கிறாள். இதன் காரணமாகவே இப்பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு உயிரும் தம்மை பௌதிக உடலுடன் அடையாளம் கட்டு. நம்ம உடலோட நம்ம அடையாளம் தான் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் மகாமாயை தான். நன்றி. அடுத்த கேள்வி. பாஞ்சராத்திரம் துர்கையை பற்றி கூறுவது யாது? பாஞ்சராத்திர விதின்றது துர்கையை பத்தி என்ன சொல்லுது? சரஸ்வதி மாதா. பரமபுருஷ பகவானின் அகம், புறம் அல்லது மேல் கீழ் சக்திகளின் வடிவமே யோகமாயா மற்றும் மகாமாயா ஆகும். துர்கா என்னும் பெயரை சில சமயம் பரமசக்தியான அகச்சக்தியை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது என்று பாஞ்சராத்திரம் குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ணா. இந்த துர்கைன்றவங்க வந்து எல்லா மந்திரங்களுடைய ஆதிபத்திய தேவதை. அனைத்து மந்திரம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆதிபத்திய தேவை, ப்ரிசைடிங் டெய்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ப்ரிசைடிங் டெய்டி. ஒரு விஷயத்துக்கும் இப்ப மரங்களுக்கு வந்து மர தேவதை இருக்கு, நதிகளுக்கு நதி தேவதை இருக்கு, மலைகளுக்கு மலை தேவதை இருக்கு. அப்ப இங்க வந்து மந்திரங்களுக்கு ஒரு தேவதை இருக்கு, அது வந்து துர்கை. அப்ப பகவானின் அகசக்தி சுத்த சத்தம் சுபத்ரா, அதேதான். ஆனா அவங்களே வந்து மாயா உலகத்துக்கு வரும்போது, பௌதிக உலகத்துக்கு வரும்போது அவங்க வந்து மகாமாயை துர்கையா மாறுறாங்க. இப்ப 7வது கேள்வி. கோபியர்கள் துர்கையை வழிபட்டது சரியா? ஜெயசுபத்ரா மாதாஜி. கோபியர்கள் சரி மாதாஜி, ஏனண்டா பகவானை நோக்கி தானே அவங்க இருக்கிறாங்க. சரி என்றது தானே மாதாஜி? சரிதான். அவங்களுக்கு சரி, நமக்கு சரி கிடையாது. நமக்கு சரியில்லையா? எங்களுக்கு குறிக்கப்பட்ட விதி வந்து மெட்டது. எங்களுக்கு எங்கட கடை பிரபாதக அந்த விதி வந்து எங்களுக்கு அது இல்ல, அப்படியே நாங்க அதை கடைபிடிக்கிறது இல்ல. ஆனா கோபியர்கள் ஏன்னா இப்ப நாம வந்து முழுமுதற் கடவுளையே வந்து எப்படி தேவர்களை வழிபடுறோமோ அப்படி வழிபட்டு இருக்கிறோம். நாம தூய பக்தி தொண்டு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த தூய பக்தி தொண்டு இல்ல. எங்கன்னா போய் தங்கத்துல நரசிம்ம கவச்சம் வாங்கி போட்டுக்குவோமா? நரசிம்மர் வந்து என்னுடைய உடம்ப காப்பாத்துவாரா? நரசிம்மர் எனக்கு இங்க நரசிம்ம அர்ச்சனை நடக்கும். அந்த அர்ச்சனை நோக்கமே வந்து அவரை திருப்திப்படுத்துறது, நரசிம்மரை திருப்திப்படுத்துறது நம்ம நோக்கமா இருந்தா சரி. நரசிம்ம அர்ச்சனை இருக்கிறதே கர்மகாண்டம் தான். நோய் குணமாகணும், நல்லா படுத்து, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வரும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, மாதாஜி என் பையன் பரீட்சையில பாஸ் ஆகணும். அப்போ நரசிம்மர் வந்து எதுக்கு நிக்கிறாருன்னா, இந்த ஹோட்டல்லாம் போய் சர்வர்கிட்ட ஆர்டர் சப்ளையர்னு சொல்லுவோம். சர்வர்கிட்ட அப்பா நீ எனக்கு வடை கொண்டா, இட்லி கொண்டா, தோசை கொண்டா, அந்த மாதிரி சொல்ற மாதிரி இங்க ஆர்டர் சப்ளையர் நரசிம்மர். நான் உனக்கு 101 ரூபாயில நான் உனக்கு அர்ச்சனை பண்றேன், என் கோத்திரம் இது, என் குலம் இது, என் ஸ்டார் இது, எனக்கு இதை பண்ணு, எனக்கு அதை பண்ணு. அப்ப வந்து அந்த மூட்ல நம்ம, அதனாலதான் நமக்கு ஆனா இங்க இவங்கெல்லாம் கோபியர்கள்லாம் தேவி தானே வணங்குறாங்க. இது வந்து தேவர்கள் வழிபாடு நமக்கு பரிந்துரைக்கப்படவில்லை. ஆனாலும் உயர்ந்த பக்தர்களான அவர்கள் அவங்கள எதுக்கு வழிபடுறாங்க? அம்மா நாங்க கிருஷ்ணரோட சேரணும், அதுக்கு உதவி பண்ணுமா? அவர்களுடைய நோக்கம் வந்து புனிதமானது. நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம குரு பரம்பரையில தேவர்கள் வழிபாடு பரிந்துரைக்கப்படவில்லை. அப்ப இங்க நான் அழகா எழுதியிருக்கேன். கோபியர்கள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த அவருக்கு தொண்டு புரிய எந்த வழியையும் மேற்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். எந்த வழி கிடைச்சாலும் சரி, அந்த வழியை பயன்படுத்தி கிருஷ்ணரை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். தூய பக்தன் கோபியர்களிடம் உலகியல் குணம் இருந்தது என்று கற்பனையில் கூட காண மாட்டான். ஒரு கற்பனையில கூட கோபியர்களை நாம தப்பா நினைக்க முடியாது.
மாறாக நாம் அவர்கள் செயலை தவறு என்று நினைத்தால் கிருஷ்ண உணர்வினை புரிந்து கொள்வது நமக்கு சாத்தியமற்றதாகிவிடும். கிருஷ்ண உணர்வு வந்து நமக்கு என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும்னா கோபியர்களை புரிந்து கொள்ள வேண்டும். கோபியர்கள் தேவியையே வழிபட்டாலும் அவர்கள் தூய கிருஷ்ண பக்தர்கள். நாம தேவியே வழிபடாமல் நரசிம்மரையே வழிபடுறோம், கிருஷ்ணரையே வழிபடுறோம். ஆனா நாம வந்து பௌதிகவாதிகள். இந்த விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா சரி. எப்போ வந்து இந்த பௌதிகத்தை விட்டு மாறி எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லை, இதுக்காக நான் கிருஷ்ணரை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எப்போ மாறுகின்றோமோ அப்போ வந்து நம்முள்ள வந்து தூய பக்தி வரத்துக்கு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ எந்த கோவில் போனாலும் நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடாது இல்ல மாதாஜி, அப்படித்தானே? கிருஷ்ணருக்கு ஏதாவது திருப்திப்படுத்த அவருக்கு ஏதாவது துளசி மாலை போடலாம், மலர் மாலை போடலாம், பழங்கள் அர்ப்பணிக்கலாம். ஆனா அந்த அர்ச்சனைன்றதே வந்து பாருங்க யார் பேர்ல என்ன கோத்திரம் அப்படின்னும் போதே அது வந்து அப்படியே நீங்க அர்ச்சனை பண்ணாலும் பெருமாள் பேருக்கே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரை திருப்திப்படுத்துவதற்காக. யார் பேர்ல என்ன நட்சத்திரம் அப்படின்னும் போதே அது வந்து எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா, அப்படிதானே? எனக்கு ஏதாவது நல்ல வழி கொடுக்குமா, என் பாவங்களை ஒழிக்க வேண்டும் நினைக்கிறது கூட தப்பு. அல்டிமேட்டா நம்ம தூய பக்தினா என்னன்னு தெரிந்து கொண்டு நாம் வந்து அதன் பின்னாடி போலாம். நாங்க பண்ண மாட்டோம் மாதாஜி எங்க போனாலும். ஆனா எங்க கூட ரிலேட்டிவ்ஸ் வராங்க, அவங்க எங்க பேரெல்லாம் சொல்லிட்டு பண்றாங்க மாதாஜி. சொன்னாலும் கேக்குறது இல்ல. நல்லது, நம்ம மனதளவில் இப்ப வந்து சமுதாயத்துல நம்ம வாழும்போது நான் தூய பக்தை அப்படின்னு இப்ப யாராவது சில நேரங்கள்ல நான் பார்த்திருக்கேன், பக்தர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சில பக்தர்கள் எங்கேயாவது போய் புள்ளையாரத்து குழக்கட்டை வந்து கொடுத்துருவாங்க, இல்ல ஒரு தேங்காய் அங்க கொடுத்தாங்கன்னு கொடுப்பாங்க. அப்போ நான் அதை வந்து சரி பக்தர்கள் தானே கொடுக்குறாங்க, அதுல ஒன்றும் எதுவும் இல்லையே அப்படின்னு நம்ம சாப்பிட்ருவோம். சில பேர் அதை கூட தொடமாட்டோம், நாங்க தொடமாட்டோம் அப்படின்னு. இந்த சமுதாயத்துல நம்ம வாழும்போது சில நேரங்கள்ல உறவினர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட புரியாது நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்யறோம்னு. நான் உங்களுக்கு நடத்துற பாடம் என்னன்னா மனதளவுலையாவது இந்த விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் போதும். இப்ப உறவினர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த பாடத்தை 10ஆம் காண்டத்துல வர இந்த பாடத்தை நடத்த முடியுமா, புரியுமா? புரியாது. அதனால நீங்க அங்க வந்து பேசாம இருந்தா சரி. அங்க வந்து உறவினர்கள் மத்தியில நான் வந்து சாமான்யமா தான் இருப்பேன், யாருக்கும் தெரியாது. சில நேரங்கள்ல அது அவங்களுக்கு அபராதங்கத்தையும் கொடுக்கின்றது. ஏன்னா நம்மளுடைய நிலையை அந்த சாதாரண உறவினர்களுக்கு தெரியாது. அவங்க நம்மளை வந்து அலட்சியமா எடுத்துப்பாங்க. அதை பத்தி நான் கவலைப்படுவதில்லை. அங்கு நான் சாதாரணமா தான் இருப்பேன். அது மாதிரி நம்ம சாதாரணமா இருந்துட்டு போகலாம். ஏன்னா புரியாது. நீங்க அவங்கக்கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, ஏன் இதெல்லாம் செய்யாதீங்கன்னாலும் புரியவே புரியாது. இந்த பாடங்கள், இந்த ஆத்ம விஞ்ஞானம், தன்னை அறியும் விஞ்ஞானம், இந்த மாதிரி பாகவதம், இந்த தத்துவங்கள்லாம் வந்து பக்தர்களுக்கே புரிய மாட்டேங்குது. அபக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பேசாம அங்க இருந்துட்டு சரி சரி அப்படின்ட்டு வந்துடலாம். கோபியர்கள் எவ்வளவு காலம் விரதம் இருந்தனர்? ஒரு மாத காலம். நன்றி. காளிந்தி நதியின் மற்றொரு பெயர் யாது? அவருடைய சகோதரன் யார்? சொல்லுங்க சாந்தாமணி மாதாஜி. யமுனா நதி மாதாஜி. யம தர்மராஜா சகோதரன். நன்றி நன்றி. அவாப்த ஸ்நானம் என்றால் என்ன? அவாப்த ஸ்நானம் யாரும் படிக்கலையா? துளசி விரதத்தை வெற்றிகரம் முடிச்சிருக்கிறாரு. அதன் காரணமாக அதனை கொண்டாட அவர்கள் விருஷபானுவின் புதல்வியும் அவர்களது நேசத்திற்குரிய பெருமாளுமான பொருளுமான இளம் ராதேராணியும் பிற முக்கியமான கோவிலும் கூட நீரளவிற்கு அழைத்து வந்தனர். அவர்கள் நீரில் விளையாடியது அவப்தே ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது. வேள்வி முடிஞ்சதுபடி செய்யும் நீராட்டம். எப்போ ஒரு வேள்வி எல்லாம் முடிஞ்சதுன்னா நீராட்டம் செய்வாங்க. இங்க வந்து மேற்கு வங்காளத்துல வந்து ஈவன் அந்த ஒரு ஈமக்கிரியை செய்த பிறகு ஒரு பக்தர் இங்கெல்லாம் ஒரு கல்ச்சரே, அது கலாச்சாரம். பக்தர் போயிட்டாருன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கூடவே போவாங்க. போய் அங்க கிரிமேஷன் முடிகிற வரைக்கும் இருந்து அங்கேயே கங்கையில குளிச்சுட்டு அப்படியே வர வேண்டியதுதான். அந்த எந்த ஒரு வேள்வி, இது வேத வேள்வி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு நீராட்டம் இருக்கிறது. இப்ப கோபியர்கள்லாம் அந்த நீராட்டம் செஞ்சாங்க, அதனால அவாப்த ஸ்நானம்னு சொல்லப்படுது. 11வது கேள்வி, யோகேஸ்வரேஸ்வரக பொருள் கூறுக.
நவ யோக சித்திகளின் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் பகவான் கிருஷ்ணர். அவர்தான் யோக ஈஸ்வரன் சொல்லுவாங்க. நன்றி, சரியா சொன்னீங்க. 12வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களிடம் எதை பகிர்ந்து கொள்ள விரும்பினார்? சாந்தாமணி மாதாஜி. மாதாஜி. நீங்க சொல்லிட்டீங்களா சாந்தாமணி? ஆமா சொல்லிட்டேங்க. அனிமா மாதாஜி சொல்லுங்க பதில். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணரின் நண்பர்களாக இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பவர்கள் 2 அல்லது 3 வயது நிரம்பிய சிறுவர்கள் என்றும் அவர்கள் பிறந்த மேனியராக ஆண் பெண் வேறுபாடு அறியாதவர்கள் ஆகும். வேற எங்க போயிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் மாதாஜி. 12வது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 12வது கேள்வி, பகவான் ஹரே கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணர் உன்னத ஆனந்தத்தின் சமுத்திரமாவார். அவர் அவ்வுன்னத ஆனந்தத்தினை சாதாரண காம இச்சைகள் எதுவுமற்ற ஆன்மீக நிலையில் மீது வைத்து கோபியர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதான் பதில். அவங்க வந்து கோபியர்கள் கிட்ட வந்து எதை பகிர்ந்து கொள்ள விரும்பினார்? ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பினார். அவர் மனசுல நாம நினைக்கிற மாதிரி இப்ப இந்த ஆண் பெண் காதல் நம்ம உலகத்துல எப்படி இருக்குதோ அப்படி கிடையாது. இது அதை மட்டுமாவது புரிஞ்சுக்கலாம். அது தூய அன்பு. இது காமம், அது அன்பு. அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 13வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணருடன் இந்த லீலையில் வந்த நண்பர்களை பற்றி கூறுக. மாலினி மாதாஜி. ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் கிருஷ்ணரின் நண்பர்களாக இங்கே குறிப்பிட்டவர்கள் 2 அல்லது 3 வயது நிரம்பிய சிறுவர்கள் என்றும் அவர்கள் பிறந்த மேனியராகவும் ஆண் பெண் வேறுபாடு அறியாதவர்களாகவும் இருந்தனர். அதாவது சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு ஆண் பெண் பேதமே கிடையாது. மேலும் அவர் கிருஷ்ணர் பசுக்களை மேய்ப்பதற்காக செல்லும் பொழுது அவர்களும் அவருடன் செல்வர். காரணம், அவரை பிரிந்து ஒரு கணம் கூட இருக்க முடியாத அளவிற்கு அவர் மீது அவர்கள் தம் உயிரையே வைத்திருந்தனர். சரியா சொன்னீங்க. இந்த சிறுவர்கள், சிறுவர்கள் கிருஷ்ணர் கொஞ்சம் பெரியவர், இதெல்லாம் குட்டி குட்டீஸ், சின்னதுங்க. ஆனால் எப்ப நீங்க பாத்தீங்கன்னாலும் கிருஷ்ணர் தனியாக இருப்பதில்லை. பகவான் எப்பவுமே தனியா கிடையாது. ராமர் கூட தனியா இருக்க மாட்டார். நம்ம ராமர் கோயில்ல ராமரை மட்டும் தனியா நிக்க வச்சுட்டாங்க, ஏன்னு தெரியல. ஆனால் ராமர்னா கூட தர்பார் இருக்கணும். ராமர் வந்து சின்ன குழந்தையில கூட தனியா இல்லை, 4 பேர். பக்தர்கள் வந்து ஏதோ பேக்ரவுண்ட் சத்தம் வந்துச்சுன்னா மியூட்ல வச்சிருங்க, பதில் சொல்லும் போது மட்டும் ஆன் பண்ணி பண்ணுங்க. ஸோ அப்ப அந்த கிருஷ்ணர் எப்பொழுதும் தனியாக இருப்பதில்லை. பகவான் எப்பொழுதும் தனியாக இருப்பதில்லை. அவருடைய சகாக்களோட, அவருடைய பக்தர்களோட தான் எப்பவுமே இருப்பார். அதன்படி இந்த சிறுவர்கள்லாம் வந்து கூடவே இருந்தவங்க, கிருஷ்ணரோடவே இருந்தவங்க. அதனால கோபியர்களோட லீலை பண்ணும்போது கூட அவங்க எல்லாம் வராங்க. அவங்களுக்கு ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் தெரியாதான். அப்ப பாருங்க எவ்வளவு சின்னதா இருந்திருப்பாங்க. 14வது கேள்வி, நீபம் பொருள் கூறுக. நீபம். மஞ்சுளா சொல்லுங்க. ஒரு கதம்ப மரம். என்ன? கதம்ப மரம். சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்து நவமணி மாதாஜி சொல்லுங்க. நவமணி மாதாஜி. சத்தியம் புருவாணி. சத்தியம் புருவாணி. சத்தியம் என்றால் உண்மை, புருவாணி என்றால் கிருஷ்ணர் கூறுகிறார் என்று. பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். கிருஷ்ணர் இல்ல, புருவானின்னு சொல்றது. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, சத்தியம்னா உண்மை, புருவானி பேசுதல், உண்மையை பேசுதல். பேசுதல்னா தான் புருவானி. சரியா? இப்ப இந்த பாடத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? முடிஞ்சு போச்சு கேள்விகள்லாம். யாருக்காவது இந்த கிருஷ்ணர் இந்த ஆடைகளை திருடுதல் இந்த அத்தியாயத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. அந்த யஜ்யம் பண்றதெல்லாம் கூட சங்கல்பம்னா நம்மளோட இத சொல்லுவாளே, நேம், அந்த கோத்திரம் எல்லாம், அது ஏன் தப்புன்னு சொல்றேன்? தப்புன்னு சொல்ல மாதாஜி, தப்பு நாம பகவானுக்கு சொல்றோம்னு ஐடென்டிபிகேஷன் தான் இருக்கலாம். அப்படி இருக்கலாம். ஆனா அது யாரு பகவான் கிட்ட பேசுறா கேட்கறா அப்படித்தானே. அது நம்மளோட சமர்ப்பிக்கிறத நான் சமர்ப்பிக்கிறேன்னு, தட் இஸ் எந்த ஐடென்டிட்டியில சமர்ப்பிக்கிறோங்கிற மாதிரி தானே. அது ரைட்டு, அது ரைட்டு. ஆனா உள் நோக்கம் சங்கல்பம்னா எந்த நேரத்துல யாரு எவ்வா எந்த மாதிரி காலத்துல எந்த இடத்துல சமர்ப்பிக்கிறா அப்படிதானே. அது உண்டு, அது உண்டு மாதாஜி, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த உள்நோக்கம், இப்ப இங்க அர்ச்சனைன்றதுனுடைய உள்நோக்கம் வந்து இந்த அர்ச்சனையை நான் பண்றேன். ஆனா எனக்கு வந்து அதுல சீட்ல எழுதிடுவாங்க, நோய் குணமாகணும், எனக்கு பரீட்சையில பாஸ் ஆகணும், அப்படி ஒரு அது அந்த எண்ணம் வந்தாலே அதை வந்து
கர்ம காண்டம்னு சொல்லுவாங்க. அது பியூர் பக்தி கிடையாது, அது தூய பக்தி கிடையாது. அது அப்கோர்ஸ் அவங்க நரசிம்மர் கேட்டுறாங்க, பெருமாளுக்கு கேட்கறாங்கன்னு போது அது அப்புறம் படிப்படியா அவர்களை முன்னேற்றத்துக்கு அவர் வழி பண்ணிடுவார். மீன்ஸ் அதை வந்து கர்ம காண்டம்னு சொல்லுவோம், அதை தூய பக்தின்னு சொல்ல முடியாது. யார் பண்றாங்கன்றது வந்து சங்கல்பம் தெரியணும் அப்படிக்காக சொல்றாங்க. இது ஒரு பழக்க வழக்கமா இருக்குது. அது பெரிய தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா அந்த தூய பக்தி நிலையில இதை வைக்க முடியாது. நான் இதை தவறுன்னு நான் சொல்லலை. அது ஒரு இது வேத கிரியை. அது தவறு கிடையாது. கண்டிப்பா வந்து உயர்ந்த செயல். அது கர்மகாண்டத்துல இருக்கு இல்லையா மாதாஜி, அதனால அத பண்றோம். உன்னதம்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னதம் ஆமா பக்தி, அதான். தூய ஆமா. பக்தி. உன்னதமானதுன்றது தூய பக்தி. பௌதிகவாதிகளின் பௌதிக செயலுக்கு ஒப்பிடும்போது இது நல்லதுதான், நல்ல காரியம்தான். ஆனால் இதுல உள்நோக்கம் வந்து என்னை நன்றாக வைத்துக் கொள்வது அப்படின்னும் போது அது பக்தியில வராது, அது கர்மகாண்டத்துல வரும். நான் தவறுன்னு சொல்லல. தூய பக்தி மாதிரி இல்ல, அது தூய பக்தி கிடையாது. தூய பக்தியில அதெல்லாம் கிடையாது. ஈவன் இந்த கிருஷ்ண உணர்விலேயே கூட நம்ம கிரக பிரவேசம் பண்றோம், திருமணங்கள் பண்றோம், காது குத்துறது, இதெல்லாம் வந்து கர்மகாண்டம் தானே தவிர இதெல்லாம் தூய பக்தி சடங்குகள் கிருஷ்ண உணர்வுல கூட உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த சடங்குகள் கூட உள்நோக்கம் வந்து நம்ம நல்லா இருக்கணும், சிறப்பா போகணும், தடை இல்லாம போகணும் அப்படின்றதானே தவிர அதுல பக்தர்களுக்கு வந்து பயிற்சிக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு ஆனா கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். ஏன்னா இப்ப நம்ம எடுத்த உடனே சன்னியாசி லெவலுக்கு போக முடியாது. இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து உயர்ந்த நிலைதான். இதெல்லாம் தேவையே இல்லை. சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சர்வ தர்மான்னு சொல்றதே இதுதான். எந்த ஒரு சடங்கு, எந்த ஒரு மதம், எதையுமே தேவையில்லை. நேரடியா கிருஷ்ணரிடம் தூய பக்தி வைக்கிறது தான் அல்டிமேட். ஆனா அந்த நிலையை அடையறதுக்கு கூட படிப்படியா நம்ம போறோம். இந்த படிகள்லாம் இருக்கு, தப்புன்னு நான் சொல்ல. ஆனா அதனுடைய குறிக்கோள் மிக முக்கியமானது. இந்த சடங்குகள் அதனுடைய குறிக்கோள் மிக முக்கியமானது. அவங்க செய்யறவங்க வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்த செய்ய வேண்டும். இதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். பிருத்தி மகாராஜர், நம்ம இதெல்லாம் பாடெல்லாம் படிச்சுட்டோம். பிருத்தி மகாராஜர் 3வது காண்டமோ 4வது காண்டமோ வர்றாரு. 99வது யாகம் பண்ற, அது 99 முடிச்சுட்ட உடனே சாமி சொல்ற, நீ 100வது பண்ணாதே, அந்த உனக்கு எல்லாமே கிடைச்சாச்சே, என்ன எதுக்கு நீ அதை பண்ற, நீ அடுத்தது இன்னும் மோட்சத்துக்கு போறதுக்கும் மட்டும்தான் 100 பண்ணணும், உனக்கு எதுக்கு மோட்சத்துக்கு இப்ப நீ பண்ணல, அதனால மோட்சம் இதுங்காதே. அதனால அது வந்து கர்மகாண்டத்துல வந்து வேணுங்கிறத தரதுக்கு வேண்டியே பண்ண வேண்டிய யாகம், உனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்றாரே. அதுதான் மாதாஜி இப்ப வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் வசந்தி மாதாஜிக்கு. வசந்தி மாதாஜி அது வந்து பிருத்து மகாராஜர் வந்து உலகையே ஆண்ட ஒரு மன்னன், பகவானால சக்தி ஊட்டப்பட்டவர். அப்ப வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்யறது வந்து அவங்களுக்கு சிறப்பு வகிக்கும். அதனால யஜ்யம் பண்றார், அஸ்வமேத யஜ்யம் பண்றார். 100 அஸ்வமேத யஜ்யம் பண்ணா ஒருத்தர் வந்து இந்திரன் ஆயிடலாம். இவர் இந்திரனை விட பெரிய பதவியில தான் இருக்கிறாரு. இந்திரனை விட இந்திரனுக்கெல்லாம் அப்பா பிருத்து மகாராஜர் வாழ்ந்த காலகட்டத்துல இந்திரனுக்கு கூட மரியாதை அப்புறம்தான். எல்லாருமே பூமி தேவியே சரணாகதி எடுத்தாங்க பிருத்து மகாராஜருக்கு. ஏன்னா சக்தி ஊட்டப்பட்ட அவதாரம். அப்படி இருக்குச்சு அவர் வந்து யஜ்யம் பண்ணிடுறாரு. 100வது பண்ண வரும்போது இந்திரன் வந்து விடவே மாட்டேன்றார். அவரை வந்து தடுக்கிறதுலே குறியா இருக்கிறார். என்னென்னவோ வழி பண்றாரு, போலி மதவாதி மாதிரி வர்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து பிற்காலத்துல வரப்போகுதுன்றத அப்பயே காமிச்சிடுறாரு. போலி சாமியாராவே எப்பவுமே வருவார், வந்து அந்த குதிரையை திருடின்னு ஓடிடுவார், மாயாவாதம் பண்ணுவார். அப்ப பிருத்து மகாராஜருடைய மகன் தருத்தி கொண்டு போய் 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 கொல்றதுக்கே போயிடுறான். நான் அவ்வளவு வீரமானவன், இந்திரனை வெட்டி போட்டுடலான்னே போறாங்க. அப்புறம் மேல் அதிகாரிகள்லாம் பாக்குறாங்க. பிரம்மா வந்துடுறாரு, வேணாம், நீங்க இந்த இந்திர பதவி இந்திரனுக்குரியது. ஏன்னா இந்த 100 பண்ணிட்டா பிருத்து மகாராஜர் வந்து இந்திரன் ஆயிடுவார். அது மாதாஜி சொன்ன மாதிரி நாம வந்து முக்தி பகவானுடைய கோலோக்கு பிருந்தாவனத்துக்கு போறதுதான் நம்மளுடைய குறிக்கோள். இத வேண்டாம், நீங்க பக்தர், இது உங்களுக்கு வேண்டான்னு சொன்ன உடனே கேட்டுடுறாரு. வேற நாமளா தான் கேட்டிருக்க மாட்டோம். 99 பண்ணிட்டேன், நான் 100 முடிச்சிடுறேனே அப்படின்னு அடம் பண்ணியிருப்போம். அவர் பண்ணல, அதோடு நிறுத்திடுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த பெருமையை தேவையில்லை. உனக்கு நீ ஏற்கனவே உயர்ந்த பக்தனா இருக்கிற, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னவனே புரிஞ்சுக்கிட்டு விட்டுடுறாரு. அப்போ இதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க, உள்நோக்கம் வந்து பிருத்து மகாராஜருக்கு கிருஷ்ணரையும் கிருஷ்ண பக்தர்களையும் திருப்திப்படுத்துறதா இருந்ததுனால
இதை அவரால் சுலபமா விட முடிஞ்சது. சுலபமா யாராவது இதை விட முடியுமா? அந்த உலகத்துக்கே மன்னனா இருந்தார். அது எவ்வளவு ஒரு பெருமையை அவருக்கு கொடுத்திருக்கோம். ஆனா நமக்கு வந்து பிரம்மதேவன் சொல்றார், பெரிய அதிகாரிகள் தான் சொல்றாங்க, நம்ம கேட்கணும். நமக்கு இந்திர பதவி வேணாம், யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டன்னு விட்டுடுறாரு. அந்த மாதிரி ஒரு கருத்துல தான் சொன்னேன். யசோமேதன் யஜ்யம் செய்யறதே தப்புன்னு நான் சொல்லல. உள்நோக்கம் அது வேண்டான்னு பக்தர்களுக்கு சொல்லப்படும் போது அவங்க விட்டுட்டாங்க. அப்படியே பிருத்து மகாராஜர் எப்படி பகவான் கிட்ட போறாருன்ற வர்ணனை பாகவதம்ல வருது. இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை சமாளித்தவர் ஒண்ணுமே சொல்லாத மகன் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே காட்டுக்கு போறார். அங்க வந்து விரதம் இருந்து உபவாசம் இருந்து தன் உடலை அப்படியே தியானம் பண்ணி உடலை விடுறார். கிருஷ்ணரிடம் போறார். மனைவி அவருடைய தேகத்தை இப்ப அவங்களே யாரும் இப்ப நம்ம யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு பெரிய பணக்காரனா இருந்தா இப்பயே நம்ம வந்து நான் செத்து போனோம்னா எனக்கு இங்க சமாதி கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். முக்கியமா பீச், சென்னை பீச்ல எனக்கு பெருசா கொடுத்துடணும், நீங்க இடம் கொடுத்துடணும், இந்த ராஜ மரியாதை வேணும், அது வேணும், இது வேணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். யாரும் இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு ஒரு ஆளை வேற வச்சிடுறாங்க. அதெல்லாம் யோசிக்கவே இல்லை பிருத்து மகாராஜ். அதெல்லாம் விட்டுட்டு ராஜ்யத்தை விட்டுட்டு வந்து கண்ணுக்கு தெரியாமல் பறந்து போகிறார். யாருக்குமே தெரியல. அது மாதிரிதான் பக்தர்களும் நாம வந்து இருக்க வேண்டும். நம்முடைய முதுமை காலம், நம்முடைய மரணம், இதை பத்திலாம் நம்ம கவலையப்படக்கூடாது. நம்முடைய குறிக்கோள் கிருஷ்ணரை அடையணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சு அடையிறோமோ தெரியாத அடையிறோமோ அதை பத்தின கவலை எல்லாம் படுறதே கிடையாது. கர்மகாண்டத்தை பற்றி பக்தர்கள், கர்மகாண்டம் தேவைதான், ஓரளவுக்கு தான், ஒரு வாழ்க்கையில ஓரளவு தான். அதுக்கப்புறம் நம்ம வானப்பிரஸ்தா, நீங்கெல்லாம் வானப்பிரஸ்தா தான், வசந்தி மாமிலாம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் கலந்த வாழ்க்கை, அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணன். பட் நம்ம பிறந்து நம்மளுக்கு அறிவு வளர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? அப்ப அந்த நேரத்துல எல்லாம் இதுதான் நம்மள ஹோல்ட் பண்ணிக்கும். நம்ம கோவில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்றது, நமஸ்காரம் பண்றது, ஸ்லோகன் சொல்றது எல்லாம் நம்மள வழி நடத்திட்டு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். கண்டிப்பா. ஏன்னா சின்ன பசங்களுக்கு டைரக்டா உட்காந்து அப்படியே ஜெபின்னா புரியாது. ஏன்னா அவளுக்கு நிறைய எனர்ஜி இருக்கும் இல்லையா? அப்போ கண்டிப்பா படிப்படியான முன்னேற்றம். இதெல்லாம் படிப்படியான ஓரளவு பக்தியில வளர்ந்த பிறகு இதை பற்றின தெரிஞ்சிடும். இதெல்லாம் அவசியம் இல்லை. நம்முடைய மனதை திருவடியில் வைக்கணும், கிருஷ்ணருடைய திருவடியில வைக்கணும். மற்றதெல்லாம் நம்மளை வந்து ஓரளவு காப்பாற்றும். நம்மளை மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து, மிகப்பெரிய பாவங்கள்ல இருந்து. இதெல்லாம் சரி. நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல சொல்றத, நீ கோவில்ல போய் இந்த மாதிரி ஜெபிச்சியானா இல்ல இவ்வளவு சுத்தினியானா உனக்கு நன்னா கிடைக்கும் அப்படி சொன்னாதான் முதல்ல புரியும் இல்லையா? நல்லா படிப்போம். இதெல்லாம் படிகள். ஆனா பக்தர்களான நமக்கு தெரியணும். இதெல்லாம் பலவிதமான படிகள். நம்ம குழந்தைங்கள்லாம் இப்ப நீங்க கிருஷ்ணகுருல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் இதெல்லாம் தேவையில்லை. குருகுலத்துல இருந்து இப்ப என் குழந்தைய கேட்டு பாருங்க, எல்லாமே சொல்லுவோம், எல்லாம் தெரியும். தேவையில்லைன்றது நல்லாவே தெரியும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் பிரணாம். கேளுங்க. மாதாஜி, நீங்க சொன்னீங்க இப்ப பிருத்து மகாராஜ் வந்து யாருக்கும் தெரியாம அவரு வந்து தவம் பண்ணி கிருஷ்ணா கிட்ட போயிட்டாரு காட்டுல இருந்து. இப்போ இங்க பக்தர்கள் வந்து இப்ப யாராவது இறந்துட்டாலும் எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாண்டிங் பண்றாங்க. இப்போ ஒரு குரூப் இருக்கு, விஷ்ணு தூதர்கள்னு சொல்லிட்டு. யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க டியூட்டி இல்லைன்னா கூட அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா அவங்க வந்து அங்க வந்து இது பண்ணி சாண்டிங் பண்ணி எல்லாம். அது நான் கேள்விப்பட்டேன், அந்த விஷ்ணு தூதர்கள். அதாவது இந்த சமுதாயத்துல வந்து மரணம் அடையும் போது பக்தர்கள் கூட நிக்கணும். எல்லாரும் பிருத்து மகாராஜ் ஆக முடியாதே. அதனால பக்தர்கள் செய்த நல்ல முடிவுதான். ஆனா ஒரு தனிப்பட்ட வீரபக்தன்னு சொல்லுவேன் நான் பிருத்து மகாராஜரை. அவர் எவ்வளவு ஒரு எதை பற்றியும் கவலைப்படல. கிருஷ்ணர் நினைவுல அவர் முழுமையா இருந்தார். சமுதாயம் என்ன பின்னாடி வாழ்த்துதா வாழ்த்துலையா, எனக்கு நல்ல சமாதி கட்டி எனக்கு கும்பிடுதா, அதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்படலன்னு சொல்ல வந்தேன். ஆனா ஒரு சமுதாயத்துல நம்ம வாழும்போது சமுதாய தலைவர்கள், ஒரு பக்தர் உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க, அவங்க எல்லாம் பிருத்து மகாராஜ் மாதிரி தீவிரமா அப்படியே போக முடியுமா? அவங்களுக்கு போய் நம்ம கீர்த்தன் பண்றது நம்முடைய கடமை ஆகிறது.
புரியுதா உங்களுக்கு? அது சரிதான், சரிதான். அந்த விஷ்ணு தூதர்கள் அப்படின்ற ஒரு குழு அமைச்சு அவங்க நானும் பார்த்தேன், வெப்சைட்ல இருக்கு. யாரெல்லாம் சாக கிடக்குறாங்களோ அங்க போய் அவங்க கீர்த்தன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடைகள் எப்படிலாம் ஒரு மரண படுக்கையில இருக்கிறவங்களுக்கு என்ன சேவை செய்வது அப்படின்ற விஷயத்த சொல்லி தருவாங்க. நான் இங்க சொல்ல வந்த கருத்து என்னன்னா, இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு. மிக உயர்ந்த நிலையில பிருத்து மகாராஜர் எப்படி இருந்தாருன்றதை காட்டினேன். மிக உயர்ந்த நிலையில அவங்களுக்குலாம் யாரெல்லாம் கீர்த்தன் பண்ணி பிருத்து மகாராஜருக்கு கிருஷ்ணருடைய நினைவை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத பக்தர். அவர் மாதாஜி அவர் வந்து கிருஷ்ணரோட இதுதானே இல்ல, அவர் வந்து அவதாரம் சத்யாவே அவதாரம் மீன்ஸ் அவருடைய உயர்ந்த பக்தர். சரி, அவதாரம் எல்லாம் சொன்னா புரியாது. உயர்ந்த பக்தர் பிருத்து மகாராஜர் யார்? உயர்ந்த பக்தர். அதாவது நம்ம எல்லாம் வந்து சாதாரண பக்தர்கள். இந்த சமுதாயத்துல வந்து சாதாரண பக்தர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். அதனால போய் பக்கத்துல இருந்து கீர்த்தன் பண்ணி அவர்களுக்கு வந்து பிரசாதத்தை கொடுத்து வாயில துளசி வச்சு கங்காஜலம் விட்டு போற நேரத்துல வேற எதுனா நினைச்சிட போறாங்களே, இல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்ன்ட்டு எல்லாரும் நினைவூட்டுகிறார்கள். அது நல்ல சர்வீஸ். சரியா? வேற ஏதாவது மாதாஜி நான் ஸ்லோகம் படிக்கிறேன். சரிங்க மாதாஜி. இப்ப வேற எனக்கு அந்த புக் இல்ல, நான் அர்த்தம் படிக்க முடியல. கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? சரி, இந்த அத்தியாயத்தை முடிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.